தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கடந்த 2002ஆம் ஆண்டு கஸ்தூரி ராஜா இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் வெளியான படம் துள்ளுவதோ இளமை. இந்த படத்தில் தனுஷின் நண்பராக நடித்து ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர் நடிகர் அபிநய். துள்ளுவதோ இளமை வெற்றியடைந்து அதில் அபிநயின் நடிப்பு கவனிக்கப்பட்டதால் அவருக்கு பட வாய்ப்புகள் வர தொடங்கின. தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி ரசிகர்கள் மத்தியில் பரிச்சயமானவர் நடிகர் அபிநய். தமிழ் தவிர மலையாளம் உள்ளிட்ட திரையுலகிலும் நடிக்க தொடங்கினார். சிங்கார சென்னை, ஜங்ஷன் போன்ற திரைப்படங்களில் ஹீரோவாக நடித்திருந்த அபிநய் மலையாளத்திலும் சில படங்களில் நடித்திருந்தார். இதுவரை 10க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருந்த அபிநய் ஹீரோவாக பட வாய்ப்புகள் வராததால் என்றென்றும் புன்னகை, ஆறுமுகம், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் போன்ற படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்தார். அபிநய் தனது சினிமா கேரியரில் ஒரு நடிகராக மட்டுமில்லாமல் டப்பிங் கலைஞராகவும் தனது பணியை சிறப்பாக செய்தார். விஜய், AR முருகதாஸ் கூட்டணியில் வெளியான துப்பாக்கி படத்தில் வில்லன் வித்யுத் ஜம்பாலுக்கு பின்னணி குரல் கொடுத்தவர் இவர்தான். அது தவிர சூர்யாவின் அஞ்சான், கார்த்தியின் பையா, காக்கா முட்டை ஆகிய படங்களில் சில கதாபாத்திரங்களுக்கு பின்னணி குரல் கொடுத்துள்ளார். இதனிடையே சினிமாவில் சோபிக்க முடியாத அபிநய்க்கு பட வாய்ப்புகள் குறைய தொடங்கியதால் ஆள் அட்ரஸே தெரியாமல் காணாமல் போனார். இந்த சூழலில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மிகவும் மெலிந்த நிலையில் ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறியிருந்த அபிநயின் புகைப்படம் அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைத்தது. 43 வயதாகும் அபிநய் சில காலமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு வந்தார். படங்கள் வாய்ப்பு இல்லாததாலும் நிலையான வருமானம் இல்லாததாலும் அவர் வறுமையில் சிக்கினார். அபிநய்க்கு கல்லீரல் பாதிக்கப்பட்டு உடல்நலமும் குன்றியது. சில மாதங்கள் முன்பு வயிறு வீங்கிய நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவரது புகைப்படம் வெளியாகி திரையுலகினருக்கும் ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியை அளித்தது. ஆளே அடையாளம் தெரியாத அளவிற்கு மாறியிருந்த அந்த புகைப்படத்தை கண்டு ரசிகர்கள் வேதனை அடைந்தனர். இந்த சூழலில் யாருடைய ஆதரவும் இல்லாமல் தவித்து வந்த அபிநய் அறுவை சிகிச்சைக்கு 28 லட்சம் தேவைப்படுவதாக கூறி வீடியோ வெளியிட்டிருந்தார். இதையடுத்து கோலிவுட் வட்டாரத்தை சேர்ந்த சிலர் உதவிக்கரம் நீட்டினர். குறிப்பாக KPY பாலா அபிநயை அவரது வீட்டிற்கே சென்று சந்தித்து 1 லட்சம் ரூபாயை மருத்துவ செலவுக்காக கொடுத்தார். அதன் பிறகு அபிநய் உடல்நிலை குறித்து அறிந்த தனுஷ் அவரின் மருத்துவ செலவுக்காக உதவி செய்து வந்தார். இந்த நிலையில் உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்த நடிகர் அபிநய் இன்று காலை 4 மணி அளவில் சிகிச்சை பலனின்றி காலமானார். நடிகர் அபிநய்க்கு உறவினர்கள் என பெரிதாக யாரும் இல்லை என கூறப்படுகிறது. ஓரிரு நண்பர்கள் மட்டுமே அவருக்கு உதவியுள்ளனர். தற்போது அபிநயின் இறுதி சடங்கு செய்வதற்கு கூட யாரும் இல்லாமல் இருக்கிறது என தகவல் தெரிவிக்கின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.